அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நல்ல காலை வேளையில் இந்த ஆராதனைக்கு வந்ததான் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில், அநேக விஷயங்களில் நாம் ருசித்து பார்த்திருக்கிறோம். அவர் என்றென்றும் நல்லவரே. அந்த நல்ல தெய்வத்தை துதித்து பாடி ஆராதிக்கவே இந்த நாளிலே நாம் தனியாக குடும்பமாக கூடி வந்திருக்கிறோம். அதை விரைவில் காலங்கள், சூழ்நிலைகள், சட்டங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாய் அமையும். நாம் மீண்டுமாக திருச்சபையில் எல்லாரும் இணைந்து கர்த்தரை ஒரே குடும்பமாக பாடி ஆராதிக்க போகிறோம். அந்த நாட்கள் சீக்கிரமாக வரும், நாம் விசுவாசிப்போம். இந்த நல்ல நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி துதித்து பாடி ஆராதிக்க நம்முடைய மனதை அவருடைய சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, இந்நாள் வரைக்கும் கர்த்தர் நல்லவராக இருந்தீர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீர். சொல்லுங்க, வாய் விட்டு கர்த்தர் நல்லவர் தானே. ஹல்லேலூயா. அவர் நேற்றைய ஹல்லேலூயா பொழுதையெல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளை வழிநடத்தினாரே. இன்றும் புதிய நாளில் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீ நல்லவர். வாய் விட்டு சொல்லுங்க, இயேசுவே நீ நல்லவர் பா. பிதாவே நீ நல்லவர், நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். குமாரனாக இயேசு கிறிஸ்துவே நீ நல்லவர் பா. உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீர் பெரியவர், பெரியவர், பெரியவர். உன்னதமான தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீர் உயர்ந்தவராக இருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் ஆண்டவரே, நீர் ஒருவரே உயர்ந்தவராக இருக்கிறீர். ஆமாப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கவே நாங்கள் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீர் ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். ஆண்டவரே, உங்களை நேசிக்கிறதான பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான மனமகிழ்ச்சிக்குரிய இந்த நல்ல நாளிலே, இந்த காலை வேளையில கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் கூடி உம்மை துதித்து பாடி ஆராதிப்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே துவக்கத்திலிருந்து முடிவு மட்டும் ஆண்டவரே உங்க ஆளுகை, உங்க அளவற்ற அந்த மகிமையின் பிரசன்னம் எங்களுடைய உள்ளத்தை நிரப்புவது போலவே ஆண்டவரே எல்லாருடைய இல்லங்களையும் நிரப்பட்டும் அப்பா. ஆண்டவரே, எல்லா வீடுகளிலுமே உம்மை ஆராதிப்பதற்கேற்ற சூழ்நிலைகள் எல்லாம் உண்டாவதாகப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மெய்யாகவே ஆண்டவரே தங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை உமக்கென்று அர்ப்பணித்து ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒரு மனதோடு கூடி நாங்கள் ஆராதிக்கட்டும். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியில் உம்மை நாங்கள் பார்க்க எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் திறக்கப்படட்டும் அப்பா. ஆமாண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளை, பார்வோனின் ஆவிகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள அதிகாரமுள்ள நாமத்தினால கட்டி கீழ்ப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எந்த சூழ்நிலையிலும் ஆராதனைக்கு ஆண்டவரே மக்கள் ஆண்டவர் தடையாக இருக்கவே கூடாதுப்பா. அவங்க ஆவியோடு உண்மையாய் கருத்தாய் பாடி ஆராதிக்கட்டும். ஆண்டவரே தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. முன்னின்று நடத்தக்கூடியதான ஆண்டவர் தேவ பிள்ளைகளாய் எங்களையும் கர்த்தாவே நீர் வல்லமையா எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து துவக்கத்திலும் முடிவு மட்டும் ஆவியானவரே உங்களுடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தரே முன்னிட்டு நடத்துவதற்காக நன்றி. மீதியான வேலை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். தொடர்ந்து 2 பாடலை பாடி நாம் தொடர்ச்சியாக ஆராதிக்க போகிறோம். பாடலை பாடி ஆராதிப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலவெளியில் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆமென். நேரில் பார்க்குற ஒவ்வொருத்தரும் சந்தோஷமாக எண்ணிய முகத்தோடு நல்லா கையில் தட்டி உற்சாகம் பட போகிறோம். முதலாவதாக புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி, உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். எல்லாம் தெரிந்த பாடலாம், கையெடுத்துட்டு நல்லா உற்சாகமாக பண்ணலாமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்த
வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நினைவாக்கி நடத்தினீரே, குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நினைவாக்கி நடத்தினீரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டேன். புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டேன். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தீர். கண்ணீருடன் விதைப்பதெல்லாம் கம்பீரத்தோடு அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்காரமாக்கிவிட்டீர். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கிறோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், புதியவைகள் தோன்றச் செய்தி சாம்பலை சிங்க
சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்தீர். சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி, உமக்கு நன்றி. நன்றி நன்றி மட்டுமே நம் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையாக இருக்க வேண்டும் என்று நம்புகிறேன். ஆமென். அடுத்த ஒரு பாடலாக என் மெய்ப்பரா இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைவுகள் என்பது ஏது, ஒரு பழைய பாடல். ஏற்கனவே நம்ம சபையில் பாடியிருக்கிறோம். மறுபடியும் இந்த பாடலை பாடுங்கம்மா. இருக்கிற இடத்துல கைகளை தட்டி உற்சாகம் அந்த பாடல் பண்ணுவோம். என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைவுகள் என்பது ஏது. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைவுகள் என்பது ஏது. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடத்திடும் போதினிலே. என்னை அவர் பசும்புல் பூமியிலே என் நேரமும் நடந்திடும் போதினிலே. என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா. என்றும் இன்பம் ஆஹா, என்றும் இன்பம் ஆஹா, என்றென்றும் இன்பம் அல்லவா. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. எங்கும் மொழி ஆஹா, எங்கும் மொழி ஆஹா, எங்கெங்கும் மொழி அல்லவா. எங்கும் மொழி ஆஹா, எங்கும் மொழி ஆஹா, எங்கெங்கும் மொழி அல்லவா. என் மெய்ப்பராய் இந்த போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என் மெய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது. என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பராகியதால். என்னை என்னை அவர்
அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனையாகியதா. என் உள்ளமே என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுவே. என் உள்ளமே என் தேவனே என்னாலும் புகழ்ந்திடுவே. என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா. 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 என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என் மேய்ப்பராய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆமென். இந்த மூன்றாவது ஸ்டான்ஸ் என்ன சொல்லணும்னா, என்னோடு அவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா. ஆமென். இப்போ நான் சொல்ற கற்பனை பண்ணி பாருங்க. நம்ம நம்ம இடத்துல நடக்கிறோம், ஏசப்பா நம்ம கூட தான் இருக்காரு. அங்கே இருள் சூழ்ந்துருக்கு, நம்ம பயப்படுறோம். ஆனால் ஏசப்பா சொல்கிற பயப்படாத, நம்ம போகிற இடம் எல்லாமே ஒளியாகவே இருக்குது. ஆமென். இந்த இந்த வரிகளை பாடப்பட எனக்குள்ளோ சொல்ல தோணுது. நம்ம போகிற இடம் எல்லாமே நீ ஃபுல்லாகவே ஒளியாகவே இருக்கும்போது, வெளிச்சமாகவே இருக்கும்போது, ஆமென், நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும், செய்கிற ஒவ்வொரு விஷயமும் எல்லாமே ஒளி உள்ளதாக வெளிச்சமுள்ளதாக இருக்கும்போது, ஆமென், இந்த வாரத்துலேருந்து ஏசப்பா நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வெளிச்சமாகவே மாற்றுவார். ஆமென். மறுபடியும் இந்த வரிகளை பாடி மேம்படுத்துவோமா? என்னோட அவர் நடந்திடும் போதினிலே. என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே. என்னோடவர் நடந்திடும் போதினிலே அங்கே இருள் சூழ்ந்திடும் பாதையிலே எங்கும் மொழி எங்கும் மொழி என்றென்று மொழி அல்லவா. எங்கும் மொழி எங்கும் மொழி எங்கெங்கும் மொழி அல்லவா. என்னை பெறாய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பெறாய் இயேசு இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாகியதால். என்னை அவர் அன்பால் நிரப்பியதால் எல்லோருக்கும் நண்பனாகியதால். என்னுள்ளமே என்னாலும் புகழ்ந்திடுவேன். என்னுள்ளமே என் தேவனை என்னாலும்
அப்படியே எல்லாம் இருக்கிறது அப்படியே கண்களை மூடி தேவனை மட்டுமே கண்களுக்கு முன்பாக நிறுத்தி, அப்பா உமக்கு நன்றி, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா, நன்றி சொல்லலாமா? ஓ நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஓ உமக்கு நன்றி, 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 கோடி நன்றி இயேசுப்பா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நன்றி, நன்றி ஆவியானவரே, ஆவியானவரே உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எஸ் லார்ட் அப்பா உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஒரு விஷயம் அப்படியே கண்கள் முன்னால அவளோட அன்பை நினைத்து பார்த்தவர்களாய், அந்த அன்பை ருசித்தவர்களாய் சொல்லலாமா? பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் நன்றி. பலவீன நேரம் உம் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருவேன் நன்றி. கண்மூலை என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே, நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா நீர் போதும் என் மலைப்போல துன்பம், மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது, அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல என்னை காப்பவரே,
உனக்கு போதும் பலவீனத்தில் பலனம் தருவேன் என்றீ பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன் என்றே கல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நிழல் போல என் வாழ்வில் வருபவரே விலகாமல் துணை நின்று காப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே எப்போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஜீசஸ் ஜீசஸ் அப்பா நீங்கள் மாத்திரம் போதும் ஆவியானவரே. எங்கள் பலவீன நேரத்துலலாம் உங்கள் கிருபை எங்களை தாங்குதப்பா. உங்கள் விலகாமல் எங்கள் கிருபை தாங்குதப்பா. உங்கள் கிருபை இல்லைனா இல்லை ஏசப்பா. ஆமென்ப்பா. உங்கள் கிருபை போதும் ஆவியானவரே அப்பா. உங்கள் கிருபை, உங்கள் அன்பு, உங்கள் நேசம், உங்கள் பாசம் எல்லாம் எங்களுக்கு போதும் ஏசப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் பொழிந்தென்னை நினைப்பவர் கண்மணி போல் என்னை காப்பவரே உள்ளங்கையில் பொழிந்தென்னை நினைப்பவரே நீர் போதும் என் வாழ்விலே இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே நீர் போதும். நேரில் பார்த்துக்கணும் ஒவ்வொருத்தரும் சொல்லாமா மனதில் கைகளை வைத்து இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. அப்பா நீங்கள் மாத்திரம் போதும் ஆவியானவரே. அப்பா நீங்கள் போதும் அப்பா. உங்கள் பிரசன்னம், உங்கள் மகிமை, உங்கள் பாசம், உங்கள் நேசம் எல்லாம் எங்களுக்கு போதும் ஆவியானவரே. அப்பா நீங்கள் மாத்திரம் போதும் அப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ் அப்பா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஓ கொஞ்ச நேரம் அப்படியே வாயில விட்டு அந்நிய பாஷை பேசலாம். வாயை திறந்து ஓ ராம ராம ஷாந்த ஹாத்தல் ஒரு ரோடலோ ஓ ரம்ம ஹந்தரம் கரை கடலம்மா ரம்ம நடலம்மா ஓ ரபலம்ம கடலே வெறி பரடலம்மா ரம்ம நடலம்மா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஏசப்பா. ஓரே மாமா ಅಂದ್ರೆ ಮಲ್ಲಮ್ಮ ಅಂದ್ರು ಕರಡುಲು ಓರ ಮರಳಿಲೆ ಮನೆ ಮರಳಿದ ಕಾರಣಮ್ಮ ಓರ ಮಲ್ಲ ಬರ ಮರಳಲಮ್ಮ ಕಂದರು ಬರೋಡಲು ಓರ ಮನೆ ಮರೆ ಕರಣ ಅಂದರೆ ಮಲ್ಲ ಬರ ಬರೋ ಕರಡಮ್ಮ. ಓ ಜೀಸಸ್ ಜೀಸಸ್ ಜೀಸಸ್. ಓ ಹalleluya hallelujah hallelujah hallelujah.
உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. உயர்ந்தவரே உயர்ந்தவரே, நீர் மேன்மை புரிந்தவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆளுகள் சிறந்தவர், உன்னதத்தில் இருப்பவர். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ் 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 அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி ஆவியானவரே அப்பா, உமக்கு நன்றி 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 அப்பா. ஓ ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நல்லவரே என் இயேசுவே, நான் பாடும் பாடலின் காரணரே. நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், பிள்ளையாம் என்னை என்றும் மறவாதவர். கைகளை விட்டு சொல்லலாமா? துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. மன ஆழம் என்ன நீர் அறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். என் மன ஆழம் என்ன நீர் அறிவீர், என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவீர். ஊழிய பாதைகளில் உடன் வருவீர், சோர்ந்திட்ட நேரங்களில் எல்லாரும் கைகளை சொல்லமா? துதி உமக்கே, துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. சொல்லுங்க வாயை திறந்து. எத்தனை மனிதர்கள் பார்த்தேனையா, ஒருவரும் உம்மை போல இல்லையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவேனையா. நீரின்றி வாழ்வே இல்லை உணர்ந்தேனையா, உந்தனின் மாறா அன்பை மறவே. எல்லாம் இருக்கிறவங்க உயர்த்தி சொல்லலாமா? துதி உமக்கே, கணம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி
கைகளை உயர்த்தி துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. மீண்டுமாக என் மன ஆழம் என்ன நீர் அறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி, என் மன ஆழம் என்ன நீர் அறிவி, என் மன விருப்பங்கள் பார்த்து கொள்வி, ஓளிய பாதைகளில் உடன் வருவி, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவி, ஓளிய பாதைகளில் உடன் வருவி, சோர்ந்திட்ட நேரங்களில் பலன் தருவி. கையில் உயர்த்தி சொல்லுவோமா? துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே கனம் உமக்கே புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதித்து பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற உங்கள் நினைவுகளை, உங்களுடைய உள்ளங்களை, உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிறதை அறிந்த ஒரு தெய்வம் உங்கள் வீடுகளிலே உங்கள் உள்ளத்துக்குள்ள உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆராதனை செய்ய செய்ய கர்த்தர் சொல்றாரு, ஏசாயால 66வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ அப்படின்னு. பிரசவிக்க பண்ணுகிற நான் பிரசவத்தை தடுப்பேனோ அப்படின்னா, அவர் பெறச் செய்கிறவராம், பிரசவத்தை தடுக்காதவராம். அருமையான தெய்வ பிள்ளையே, கர்த்தரை ஆராதனை செஞ்சுக்கிட்டு இருக்கிற தெய்வ ஜனமே, இந்த பிரசவம் என்பது ஒரே நாளில் அல்ல, கிட்டத்தட்ட 9-10 மாத காலம் இந்த தாய் தன்னுடைய வயிற்றுக்குள்ள இந்த கருவை சுமந்துகிட்டே இருப்பா. அது ஒரு குறிப்பிட்ட நாள், ஒரு வேலை, ஒரு நேரம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம், ஒரு முக்கியமான ஒரு தருணத்துக்குள்ளாக நானும் நீங்களும் வந்திருக்கிறோம். நம்முடைய தேசத்திற்கு நானும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைகள். ரொம்ப சந்தேகமா இருக்கு இல்ல, நாம் தான் தேசத்திற்கு ஆமா ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு பிள்ளைகளை இருக்கிறோம். தெரியும், இன்னைக்கு தெரியாது, ஒரு நாள் வரும்
சீக்கிரமாய் வரும். அப்பொழுது தேவ பிள்ளைகள் யார் அப்படிங்கிறது குறித்து தெரியும். ஆகவே ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருப்பது சந்தோஷமான விஷயம். ஆமாண்டவரே, இந்த நாளிலே எதற்காக கூடி வந்தோம் என்பதை ஆவியானவர் நன்கு அறிந்தவர். ஆகவேதான் இதை எங்களுக்கு வாக்களித்து எங்களை வரவழைத்தீரப்பா. ஆவியானவரே, நீர் எங்கே இருக்கிறீரோ அங்கெல்லாம் விடுதலை உண்டுப்பா. ஆகவே இந்த நல்ல விடுதலை நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு ஆண்டவரே நீர் பேச வேண்டியதை பேசுவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட காரியத்தை குறித்து கற்றுக்கொள்ளவே வந்திருக்கிறோம். ஆமாண்டவரே, நீ நல்ல போதகர், நீ நல்ல ஆலோசனை கர்த்தர். எங்க ஆவிக்குரிய கண்கள் இந்த நாளிலே திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும். நீ கற்றுத்தார். இதற்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா தடைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினால முறித்து போடுகிறேன். நீங்க மட்டும் மகிமைப்படுங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு தருணத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். இது ஆண்டவர் எனக்கு சொன்ன ஒரு விஷயம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஏன்னா அவர் சொன்னதை செய்வதற்கு கர்த்தர் எனக்கு பலன் கொடுத்தார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற அந்த மனப்பக்குவம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் இந்த இடத்துல மகிழ்ச்சியா இருப்பதன் காரணமே கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு நானும் நீங்களும் செஞ்சிருக்கிறோம், கீழ்ப்படித்து வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நல்ல வேலையில உங்களை பார்ப்பதிலே நான் சந்தோஷப்படுகிறேன். நாம் ஏற்கனவே நான் சொன்னது போல தேவன் போன 1ஆம் தேதியில எனக்கு சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, சபையில என்ன செய்யுமா, ஜெப சேனை எழுப்ப வேண்டும் என்று சொல்லி. ஆகவே இன்னைக்கு நானும் நீங்கள் கூடி வந்திருக்கிறோம். நாம் யார் அப்படின்னா, நானும் நீங்களும் ஒரு ஜெப சேனை. சேனை என்பது எப்பவுமே எதற்காக ஒவ்வொரு நாட்டில சேனைகளை வச்சிருக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வேலையே இதுதான், யுத்தம் செய்வதற்கு தான். சொல்லுங்க, யுத்தம் செய்வதற்காகத்தான் சேனையை உருவாக்கி வைத்திருப்பார்கள். ஆகவே நானும் நீங்கள் யார் என்றால், தேசத்திற்காக, தேசத்தினுடைய நலனுக்காக, தேசத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக, திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காக, தேவ பிள்ளையினுடைய விடுதலைக்காக யுத்தம் பண்ணுவதற்காக நானும் நீங்கள் மனுஷந்திருக்கிறோம். தேவனால முன்குறிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே முடிவு பண்ண வேண்டியது நீங்க. தேவன் முடிவு பண்ணிட்டார் ஒண்ணு, ஆனால் அதைய இந்த பூமியில மனுஷனாகிய நானும் நீங்கள் என்ன செய்வதற்கு ஆர்வம் உள்ளவர்களாக முன்னால வர வேண்டும். அழைப்பு ஆண்டவர் கொடுப்பார். அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்க தான் அந்த கிரீடத்தை பெற முடியும். இந்த அழைப்பின் சத்தத்துக்கு எதிர்த்து நின்னாவோ அல்லது அழைப்பின் சத்தத்தை அலட்சியமாக நினைத்தாலோ ஒரு முடிவில் அது அவங்களுக்கு கனமாக இருக்கவே, வெற்றியாக இருக்கவே இருக்காது. ஆகவே இந்த நாளில நானும் நீங்களும் அழைப்பின் சத்தத்தை கேட்டவர்களாக இந்த இடத்துல வந்திருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம்மை பார்த்து நிச்சயமாக சந்தோஷப்படுவார். ஆமென், அல்லேலூயா. அப்போ யுத்தம் செய்வதற்கு வந்திருக்கோம்னா நம்ம என்னையா யுத்தம் செய்ய போறோம்னா, முழங்கால் யுத்தம்னு சொல்லுவாங்கல்ல, அது புரியிருக்கா சொல்றேன். அப்போ நாம் என்ன செய்ய வந்திருக்கோம்னா, ஜெபத்துல யுத்தம் செய்ய வந்திருக்கிறோம். ஆமென். யுத்தம் என்றாலே யுத்தத்துல நாம் யாருக்கு எதிராக யுத்தம் செய்வோம்? பிசாசுக்கு எதிராகத்தான் நாம் என்ன செய்வோம்? நம்முடைய எதிரிக்கு எதிராகத்தான் நாம யுத்தம் செய்ய வந்திருக்கிறோம். ஆகவே ஜெபத்துல பல வகைகள் உண்டு. இதுல அதிகபட்சமாக நாம் எல்லாரும் இந்த இடத்துல சொல்லப்பட்டது போல ஜெப சேனையாக இருக்கிறோம். ஆமென். அப்போ கர்த்தருடைய சேனையாய், ஜெப சேனையாய் நாம் வந்திருக்கிறோம். எதற்கு அப்படின்னா, தேசத்தின் நலன் காக்க. ஆமென். ஆகவே நாம் எல்லாருமே ஒரு யுத்த வீரர்களாய் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். சரி, அப்போ யுத்தம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்க ஜெபம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, யுத்தம்னா என்ன? ஜெபம் தான் யுத்தம். நம்ம அந்த யுத்தத்துல யாருக்கு எதிரான யுத்தம் பண்ணுகிறோம் அப்படின்னா, சொல்லுங்க, பிசாசுக்கு எதிராகத்தான் நாம யுத்தம் பண்ணுகிறோம். ஆமென். கர்த்தர் நமக்கு அந்த அதிகாரத்தை செஞ்சிருக்காரு, பூமியில கொடுத்திருக்கிறார். சரி, அப்ப பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா நாம் எல்லாருக்கும் ஜெபிக்க தெரியுமா? தெரியாது. ஆனா ஜெபிக்க தான் மாட்டோம். அந்த புரியுதா? ஜெபிக்க தெரியும், ஆனா செய்ய மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம். இந்த குறிப்புக்காக ஒருவர் ஜெபிங்கள் அப்படின்னா இவங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன ஜெபம் பண்ணுவாங்க? ஆண்டவரே, யாராவது ஒரு ஜெப வீரர்களை எழுப்புமப்பா அப்படின்னே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு செய்வாரு, யாரோ ஒருத்தரை எழுப்பிடுவாரு. அந்த மாதிரி அல்ல. அப்போ நமக்கு ஜெபிக்க தெரியும், ஆனா என்ன செய்ய மாட்டோம்? ஜெபிக்கவே மாட்டோம். அதான் முக்கியம். சரி, அடுத்து என்னன்னா,
ஜெபிப்போம், சொல்லுங்க, ஜெபிப்போம். ஆனா எப்படி ஜெபிப்பதுன்னு தெரியாது. ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு, ஜெபிக்க தெரியும் ஆனா ஜெபிக்க மாட்டோம். அப்படியே ஜெபம் பண்ணிடுவோம். போட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லி ஏதாவது ரோசம் வர மாதிரி யாராவது பேசியோ அல்லது ஏதாவது பண்ணியோ ஜெபம் பண்ணுவோம். ஆனா எப்படி ஜெபிக்கணும்னு என்ன செய்யாது, சில நேரங்களில் நமக்கு தெரியாது. ஆக இந்த ரெண்டு வகையில தான் திருச்சபை இன்றைக்கு சிக்கி கொண்டு இருக்கிறது. ஆகவே ஜெபிக்கிறாங்க நிறைய பேர், ஆனா ஜெபிக்கிறாங்க ஆனா பெரிய ஒரு மாற்றம் இல்லவே இல்லை. நானும் தேசத்துல நிறைய விஷயங்களை நான் பார்த்தேன். இன்னைக்கு அருமையான பெரிய பெரிய தலைவர்கள்லாம் எழும்பி இருக்கிறாங்க. இப்ப அண்ணன் மோகன் சி லாசஸ் எடுக்கிறாருன்னா வெள்ளி சனி ஞாயிறு போனா வாங்க நினைக்கிறேன். ஒரு 3 நாள் பயங்கரமா என்ன செஞ்சாங்க, அப்போ ஜோம் பண்றாங்க, உபவாசம் இதெல்லாம் ஜோம் பண்றாங்க. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெராக்கா ஊழியத்தின் சார்பாக ஒரு 3 நாள் உபவாச கூட்டம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்படி தேசம் எங்கும் ஆங்காங்கே ஜெபிக்கிறவங்க என்ன செய்யறாங்க, இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப ஜெபம் பண்ண தேசத்துல ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரணுமா, வரக்கூடாதா? வரும், அதுல மாற்றமே இல்லை, வந்துட்டு தான் இருக்குது. ஆனா நான் என்னன்னா எதிர்பார்க்கிற ஒரு பெரிய ஒரு வெற்றியை இன்னும் தேசம் அவ்வளவாக காணல, அவ்வளவாக நானும் நீங்களும் பார்க்கவே இல்லை. அப்ப ஜெபம் பண்ண, அதாவது உழைக்கிறோம், உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் நமக்கு என்ன செய்யணும், கிடைக்கணும். இல்லைன்னா நம்ம வேலைக்கு போக மாட்டோம். அப்ப உழைப்பு எவ்வளவோ அதுக்கு ஏற்றபடியான ஊதியம் கிடைத்தால்தான் அந்த உழைப்பாளிக்கு என்ன இருக்குன்னா சந்தோஷம் இருக்கும். ஆமென். அப்போ நானும் நீங்களும் ஜெபிக்கிறவர்கள் சொல்லுங்க. ஆனா ஜெபிக்கிற அளவுக்கு அந்த ரிசல்ட்டை பார்க்கிற போது கொஞ்சம் அந்த அளவுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல வரல, அல்லது பார்க்கவே முடியல. இப்படி ஏன் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல ஜெபிக்கிறவங்களுக்கு பஞ்சம் இல்லைன்னு தான் நான் நினைப்பேன். பெரும்பாலும் எங்க பார்த்தாலும் ஜெபம் ஜெபம் ஜெபம். ரெண்டாவது, நான் எனக்கு தெரிந்த அறிவின்படி நான் சொல்றேன், எனக்கு கிடைச்ச நியூஸ்ல செய்தி தகவல் படி நான் பார்க்கிறேன், இந்தியாவுக்காக பல நாடுகள் என்ன செய்யறாங்க, தொடர்ச்சியாக ஜெபிச்சுட்டே இருக்கிறாங்க. அல்லேலூயா. அமெரிக்காவில் இந்தியாவுக்கு என்ன செய்யறாங்க, ஜெபிக்கிறவங்க உண்டு. ஆமென். ஆமா, இங்கிலாந்து தேசத்துல இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறாங்க. இப்படி உலகம் எங்கும் பல தேசங்களில ஜெபம் என்ற காரியங்கள் இந்தியாவுக்காக நடந்துகிட்டே தான் இருக்குது. அதுல மாற்றமே கிடையாது. இப்படி இந்தியாவுக்காக ஜெபம் பண்றாங்க, வெளிநாடுகளிலும் இந்தியாவுக்காக ஜெபம் பண்றாங்க. ஆனால் ஜெபிக்கிற அந்த காரியத்துல பெரிய வெற்றியை காண முடியலையே என்று எனக்குள்ளே ஒரு கேள்வி வந்தது. சரி, அதுக்கு ஏற்றபடி எனக்கு பதிலும் வந்தது வேத வசனத்தின் அடிப்படையில். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு காரியத்தை நம்ம வேத வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனம். 11. மறுநாளிலே சவுல் என்ற மனிதன் என்ற ஜனங்களை 3 படையாக வந்து பாளையத்துக்குள்ள வந்து வெயில் ஏறும் வரைக்கும் அம்மோனியரை முறியடித்தான். சொல்லுங்க, அம்மோனியரை முறியடித்தான். யாரு சொல்லுங்க, யாரு கவனிக்கிறீங்களா இல்லையா? சவுல். சொல்லுங்க எல்லாரும். சவுல் என்ன செஞ்சா, அம்மோனியர் என்ன செஞ்சா, எப்பொழுது எது வரைக்கும் போட்டிருக்கிறதுல, வெயில் ஏற. அப்போ காலையிலிருந்து மதியானம் வரைக்கும் என்ன செய்யறான், தொடர்ச்சியாக போரிடுறான். அப்ப நான் சொல்றேன், இந்த சவுல் ஒரு பெரிய யுத்த வீரனா இல்லையா? சொல்லுங்க சத்தமா, யுத்த வீரன் தானே, அதுல மாற்றம் இல்லை. அப்ப இவன் என்ன செய்யறான், அம்மோனியரை முறியடிக்கிறான். 15வது வசனம். அப்படியே ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் அந்த இடத்துல கர்த்தருடைய சந்நிதியில் சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி அப்ப இதெல்லாம் இந்த இடத்துல இப்ப என்ன ஆகுறான் சவுல்? இல்ல, கவனமா கவனிங்க, நம்ம எல்லாரும் யுத்த வீரர்கள். சொல்லுங்க. ஆமா, இந்த இடத்துல சவுல் என்னவாய் மாறுகிறான், அந்த அம்மோனியரை முறியடிக்கிறான் பாரு. அது வரைக்கும் அவன் ராஜாவாக முன்குறிக்கப்பட்டான். ஆனா ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுறான்னு வைங்களேன். அப்போ அம்மோனியரை ஜெயிச்ச பிறகுதான்
இவன் என்னவாய் மாறுகிறான்? ராஜாவாக மாறுகிறான். ஆமென். அப்ப இங்க ராஜாவினுடைய அடிப்படை தகுதியில் ஒண்ணு, அவன் யாராக இருக்கணும்? அவன் யுத்த வீரனாக இருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, அவன் யுத்த வீரனாக இருக்கணும். ஆமென். கர்த்தர் உங்களை என்னையும் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் தெரிந்து கொண்டார். சந்தேகமே இல்லை. அப்போ நானும் நீங்களும் சொல்லுங்க, நான் ராஜாவாக இருக்கிறேன். பார்த்தா அப்படி தெரியாது, ஆனா இனி தெரியும். நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க சகோதரிகளே? ராஜாத்தியா ராணியா இருக்கு. ஆமென். அப்போ ராஜாக்களாக, ராஜாத்திகளா, ராணிகளாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்க. ரைட். அப்போ இந்த சாதாரணமான ஒரு நபர் ஒரு அம்மோனியரை ஜெயிக்கிறான், முறியடிக்கிறான். பிற்பாடு தீர்க்கதரிசி சாமுவேல் மூலமாக அந்த தேசத்துக்கு இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறான். ஆமென். அப்ப ராஜாவினுடைய அடிப்படை தகுதியில ஒண்ணு நிறைய இருக்குது. அதுல ஒண்ணு, அவன் யுத்த வீரனாக இருக்கணும். சொல்லுங்க, நானும் ராஜாக்களாக இருக்கிறேன். அப்ப நானும் யார் தான் அடிப்படையில? யுத்த வீரன். சொல்லுங்க, நம்ம எல்லாம் யாரு? யுத்த வீரர்களாக தான் நாம இருக்கிறோம். ஆமென். ஆமா. சரி, அடுத்து 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 4வது வசனம். 13:4. மறுபடியும் வாசிங்க. அதே தானயம் இருந்த பெலிஸ்தியரை சவுல் முறியடித்தான் என்று இஸ்ரவேலர். சரி, இதெல்லாம் இருக்கு. ஆனா ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். என்ன செஞ்சான் சவுல்? யாரை? பெலிஸ்தியரை செஞ்சான், முறியடித்த. முதல்ல நல்ல கவனமா இருக்கு. முதல்ல யாரு? அம்மோனியர். இரண்டாவது பெலிஸ்தியரை முறியடிச்சான். இப்போ என்னன்னா, இப்ப ராஜாவான பிறகு அப்ப மொத்தத்துல நான் என்ன சொல்றேன், சவுல் ஒரு நல்ல யுத்த வீரன். சவுல் நல்ல யுத்த வீரனாக இருக்கிறான், அதுல மாற்றமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு யுத்த வீரன் தான் நான் சொல்றேன். முதல்ல என்ன சொன்னா, ஜெபம் பண்றது பத்தி ஜெபிக்க தெரியும், ஆனா ஜெபிக்க மாட்டான். சொல்லுங்க, ஜெபிக்க தெரியும், ஆனா இவன் யுத்த வீரன் தான், ஆனா யுத்தம் செய்ய மாட்டான். அதாவது இதுவரைக்கும் நான் சொல்றேன், இவனுக்கு யுத்தத்துல பயிற்சி இருக்குது, யுத்த வீரன் தான் இவன். இதில் மாற்றுக்கிறத கிடையாது. வேத வசனத்தின் ஆதாரத்தோடு சொல்றேன், சவுல் ஒரு பெரிய யுத்த வீரன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 17வது 1 சாமுவேலுடைய புத்தகம் 17வது அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஆள் வருவான். தெரியுமா உங்களுக்கு? யாரு? சத்தமா சொல்லுங்க. அவன் இங்க எங்கேயும் வரமாட்டான். சொல்லுங்க, அவன். ஆமா, கோலியாத். ஆமா ஆமா, அந்த கோலியாத் வந்து கிட்டத்தட்ட எத்தனை நாள் வர்றான் தெரியுமா? கோலியாத் 40 நாள் என்ன செய்யறான்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக அவன் கர்ஜிக்கிறான், கெட்ட கெட்ட வார்த்தைகளை பேசுறான், ரொம்ப அவமானப்படுத்துறான், கேவலப்படுத்துறான். என்னடா டேய் இஸ்ரவேல் மக்களே, தைரியம் வந்தா நெஞ்சுக்கு நெஞ்சு வாங்கடா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான வார்த்தைகளை எல்லாம் இந்த கோலியாத் சொல்லிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட 39 நாட்கள் சொல்றான். 40வது நாளும் வந்து அப்படின்னு நச்சுன்னு நிக்கிறான். ஆனா இது போட்டுக்கு பாத்தீங்கன்னா, சவுலும் அவனோடு கூட இருந்தவர்களும் அந்த யாரையா கோலியாத்தை எதிர்த்து நிற்கவோ, அவனோடு யுத்தம் பண்ணவோ, சண்டையிடவோ ஒருத்தருமே ஆயத்தமாக இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, ஜெபிக்க தெரியும், ஆனா ஜெபிக்க மாட்டான். யார் இவன்? யுத்த வீரனாகிய சவுல் யுத்தம் போய் பண்ணிருக்க. அம்மோனியரை முறியடிச்சிருக்கிறான், பெலிஸ்தரை முறியடிச்சிருக்கிறான். இப்போ யாரை? பெலிஸ்தரின் ஒரு கூட்ட தலைவனாகிய கோலியாத்துக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு இந்த சவுல் என்னவாக இல்லை? ஆயத்தமாக இல்லை. சபைக்கு நல்லா ஜெபிக்க தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, நல்லா ஜெபிக்க, ஆனா ஜெபிக்கவே மாட்டோம். பெயர் தான் ஜெப பண்ணி. நீயோ அப்படின்னு திணறிய அவர்கள் சொல்லுவார், ஜெபமணி ஜெபமணி. யார் அந்த ஜெபமணி? உன் பெயர் தான் ஜெபமணி, நீயோ ஜெபிப்பதே இல்லை அப்படின்னு சொல்லுவார். அதே போல சபைக்கு நல்லா தெரியும் ஜெபிக்கிறதுக்கு, ஆனா ஜெபிக்கவே மாட்டோம்.
பேரு தான் பெத்த பேருமாங்க. அந்த மாதிரி வளர்ந்துச்சு சபை. ரைட்டு, உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்ன சொல்லி குற்றம் இல்லை. அது அப்படின்னு செய்யுது, அப்படியே போகுது காலம். யாரைத்தான் சொல்றது? அப்போ இனியாவது 2022 இருந்தாவது சபை என்னவாய் மாறணும் அப்படின்னா ஜெபசேனையாக மாற வேண்டும். அல்லேலூயா. ஆமா, இப்ப என்ன போட்டிருக்கு இந்த இடத்துல? அந்த பெலிஸ்தன் ஆகிய கோலியாத் வர்றான். கோலியாத் வரும்போது அவனை எதிர்த்து நின்று யுத்தம் பண்ணுவதற்கு யுத்த வீரனாகிய சவுல் எழும்பவே இல்லை, மாறாக பயந்துட்டு இருக்கிறான். இன்னொன்று சொல்ல போனா அவனுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவதற்கு புறப்பட்டு வந்த தாவீதை கூட இவன் தடுத்து நிறுத்துகிறான். நல்ல வாசிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கெல்லாம் டைம் இல்லை. அப்போ தாவீது எழுப்பி வர்றான், அவனை கூட என்ன செய்யறான்? தடுக்கிறான். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை 17:33-4 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, நீ இந்த பெலிஸ்தரை எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால ஆகாதப்பா, நீ ரொம்ப சின்ன பையன் தான். அவன் சின்ன வயசுல இருந்து எப்படி இருக்கிறான்? யுத்த வீரன். தாவீது சவுலை பார்த்து, இப்ப பாருங்களேன், உம்முடைய அடியான் தகப்பனுடைய ஆடுகளை நான் மேய்த்துக் கொண்டிருந்த போது ஒரு நாள் என்ன செய்ய, ஒரு சிங்கம் வந்துச்சு, இன்னொரு நாள் கரடியும் வந்துச்சு. அடித்து கொண்டே ஓட்டங்கிறான். சரி, நான் சொல்றேன், இந்த சவுல் எப்படி ஒரு முறை அம்மோனியரையும் இரண்டாவது முறை பெலிஸ்தரையும் கொன்றானே, முறியடித்தானே. ஆனால் இப்போ கோலியாத் வந்தபோது இவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னா, என்ன ஆயிட்டான்? யுத்தத்துக்கெல்லாம் இவன் ஆயத்தமா இல்லை. அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது என்ற ஒரு வாலிபன் எழும்புறான். அவன் நேரா ராஜா கிட்ட போய் சொல்றான், என்ன தடை செய்ததான் அந்த ராஜாவை பார்த்து சொல்றான், ஒரு முறை சிங்கமும் இன்னொரு முறை கரடியும் வந்து ஏன் கையில கொடுக்கப்பட்டதான ஆடுகளை என்ன செய்த கொள்ள வந்துச்சியா. அப்ப நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? அந்த சிங்கத்தையும் கரடையும் நான் என்ன செஞ்சேன்? தாடை பிடிச்சு கொன்னே ஓட்டேன். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, தாவீது ஒரு யுத்த வீரன். சொல்லுங்க, தாவீது யாரு? ஒரு யுத்த வீரன். சரி, இவனுக்கு ஜெபிக்க தெரியும், ஜெபம் பண்றதுக்கு ரெடியாவே இருக்கிறான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இவனுக்கு 2 சான்ஸ் ஆண்டவர் கொடுத்தாரு, தாவீதுக்கு 2 சான்ஸ் கர்த்தர் செஞ்சாரு. மூணாவது ஒரு சான்ஸ் சவுலுக்கும் கொடுத்தாரு. மூணாவது ஒரு சான்ஸ், அந்த மூணாவது சான்ஸ சவுல் புறம்பே தள்ளிட்டான். அந்த காரியத்தை சவாலாக எடுத்துக்கொள்ளல. சொல்லுங்க, சவுல் சான்ஸ சவாலாக எடுத்துக்கல, வாய்ப்புகளை நழுவ விட்டுட்டான். அப்படிதான் சொல்லுவோம். அதனாலதான் சொல்றேன், சபைக்கு ஜெபிக்க தெரியும், ஆனா என்ன செய்யாது? ஜெபிக்கிறது. அப்ப அப்படின்னு என்ன? வாய்ப்புகளை சபை தவற விடுகிறது என்றுதான் அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்ப இந்த காரியத்தை பார்க்கணும். அப்ப சவுல் அப்படி இருந்தான், தாவீது அப்படி இல்லை. என்னன்னா, கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்துவதிலேயே குறியாக இருந்தான். அல்லேலூயா. அப்ப என்னாச்சுன்னா, இப்போ யுத்தம் செய்வதற்கு அங்கே எதிரி ரெடியா இருக்கிறார். 39 நாள் ரெடியா இருந்தா, 40வது நாள் ரெடியா தான் இருக்கிறான். நமக்கு தெரியுமா தெரியாதா? பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி தெரிகிறான். ஆமென். அப்போ கோலியாத் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும்னு வகை தேடி இருந்தானோ, அதே போல சொல்லுங்க, அதே போல பிசாசானவன் என்ன செய்யறான்? தேசத்தை, அதாவது மக்களை விழுங்கலாம். அப்படிதான் போட்டிருக்கு. பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இவனும் என்ன செய்யறான்? அப்படியே வகை தேடிட்டு தான் இருக்கிறான். யாரு? பிசாசானவனும் வகை தேடிட்டு தான் இருக்கிறான். இப்ப பாருங்களேன், இப்போ இப்படிப்பட்டதான காலகட்டங்கள் தான் நானும் நீங்களும் இருக்கிறோம். கொள்ளை பிறகு நான் விவரமா வாசிக்கலாம். அப்போ அடுத்து பாத்தீங்கன்னா, நாம் யார் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஆமென்.
சொல்லுங்க, நாம் ஜெபிப்போம், ஆனா என்ன செய்ய மாட்டோம். சொல்லுங்க, எப்படி ஜெபிக்கணும் தெரியாம இருக்கும், தெரியாம ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். சரி, ஒரு காரியத்தை வாசிக்கலாம். சொல்லுங்க, ஜெபம் என்பது ஒரு போர் ஆயுதம். சொல்லுங்க, ஜெபம் என்பது ஆயுதம். அதாவது ஜெபத்துக்கு ஜெபம் 2-3 வகையா இருக்கு. அது வேண்டுதல்பாங்க, பரிந்து பேசுதல், மன்றாடுதல், அப்புறம் என்ன சொல்லலாம் ஜெபத்துக்கு இவ்வளவுதான் தெரியுமா. ஜெபம்னா இப்படி எல்லாம் செய்வாங்க, நிறைய ஜெபத்தை குறித்து சொல்லுவாங்க. இது எல்லாம் தேவனை நோக்கி செய்யறது. நான் சொல்றது ஜெபம் என்பது ஒரு போராட்டம். சொல்லுங்க, எதுக்கு எதிராக? சாத்தானுக்கு எதிராக போராடுகிற ஒரு யுத்தம் பண்ணுகிறது தான் ஜெபம். சரி, இப்ப வாசிப்போம் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனம். 10:4. எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்கத்தக்க தேவ பலம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப நானும் நீங்களே, ஏற்கனவே நான் சொன்ன நானும் நீங்கள் யாரு? யுத்த வீரர். திரும்ப திரும்ப டக்குன்னு லைன் வந்துடணும். நீங்கள் நான் யாரு? யுத்த வீரர்கள். ஆமென். அப்ப யுத்த வீரர் கையில் என்ன இருக்கும்? ஆயுதம் இருக்கும், போர் ஆயுதம். சொல்லுங்க, போர் ஆயுதம். அந்த போர் ஆயுதத்தை குறித்து இந்த வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க. இல்ல, முதல்ல இருந்தே வாசிங்க. அந்த ஒரு எங்களுடைய சொல்லுங்க, எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை அழித்து போடத்தக்கதாக நிர்மூலமாக்கத்தக்கதான தேவ பலம் உள்ளவையாய் இருக்கிறது. ஆமென். ஜெபம் அப்படிங்கிறது தேவனை சார்ந்துதான் ஜெபிக்கணும். சொல்லுங்க, தேவன் இல்லாமல் ஜெபம் இல்லை. உண்மையா இல்லையா? மாம்சத்திலே ஜெபிக்க முடியாது. அப்போ ஜெபமே எதை சார்ந்ததுதான்? தேவனை சார்ந்ததுதான். அப்போ மாம்ச பல, அதாவது வேறு உலக பிரகாரமான யுத்தங்கிறது மனிதனை சார்ந்தது. அவனுக்கு இருக்கிற சக்தியை சார்ந்தது, அவனுக்கு இருக்கிற மூளை அறிவை சார்ந்தது, இதெல்லாம் சொல்லலாம். அப்ப ஜெபம் என்பது மூளை அறிவில் இருந்து வருவதல்ல. ஆமென், ஆமென். தேவ பிரசன்னத்திலிருந்து வருவதுதானே ஜெபம். சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அப்ப தேவ பிரசன்னத்திலிருந்து வருவதுதான் ஜெபம். அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு ஒரு ஆயுதம் உண்டு, அதுவே ஜெப ஆயுதம். ஆமென். அப்ப இந்த ஜெபம் என்ற ஆயுதம் என்ன செய்யுமாமா? சத்துருக்களுடைய பாதுகாப்பு வளையங்களை என்ன செய்யுமாமா? நிர்மூலமாக்கும். சொல்லுங்க எல்லாரும், ஆமென். அப்ப நம்ம கையில ஒரு ஆயுதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஜெபம்ங்கிற ஆயுதம். இந்த ஆயுதத்தை எதற்கு எதிராக பயன்படுத்தணும்? சத்துருக்களுக்கு எதிராக. சொல்லுங்க எல்லாரும், ஆமா. அந்த சத்துருக்களுக்கு எதிராக நானும் நீங்களும் பயன்படுத்துகிற ஜெபம் என்ற ஆயுதம் அவ்வளவு ஒரு பவர் உள்ளது. என்ன செய்யுமாமா அந்த ஜெபம்ங்கிற ஆயுதம்? சத்துருக்களுடைய அரண்களை, அவங்களுடைய பாதுகாப்பு ஸ்தலங்களை, பாதுகாப்பான இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்களை என்ன செய்யுமாமா? அழித்து போடு. சொல்லுங்க, என்ன செய்யுமா? அழித்து போடும். அப்போ உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற ஜெபம் என்ற ஆயுதம் சத்துருக்களை அழித்து போடத்தக்கதான தேவ பலம் உள்ளவை. அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, நான் யுத்த வீரனாக இருக்கிறேன். என் கையில கர்த்தரே ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார், அதுதான் ஜெபம். ஆமென். இந்த ஜெபம் எதுக்கு எதிராக பயன்படுத்துறோம்னா சத்துருவுக்கு எதிராக. சொல்லுங்க எல்லாரும், சத்துருவுக்கு எதிராகத்தான். ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 12வது வசனம். எபேசியர், ஏனென்றால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இந்த பிரபஞ்சத்தினுடைய அந்தகார இருளில் இருக்கிறதான லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளினுடைய சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு, போராட்டம் உண்டு. ஆமென், அல்லேலூயா. அப்ப வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு நமக்கு என்ன இருக்குது? யுத்தம் இருக்குது. ஆமென். சரி, அப்போ நானும் நீங்கள் ஏற்கனவே சொன்னதுபடி நானும் ஒரு யுத்த வீரன்.
ஆமென். அப்ப நமக்கு ஒரு சேனை, நமக்கு எதிராக ஒரு ஒரு யுத்த சேனை ஒன்று சாத்தானுடைய கையிலையும் இருக்குது. வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளுடைய அந்த வல்லமை இருக்குதுல்ல, அதற்கு எதிராக நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. இந்த யுத்தம் கத்தி கபடாவெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம பண்ண போறது இல்லை. ஏன்னா இதுல போட்டிருக்குது மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அருமையானவர்களே, நம்முடைய யுத்தம் எப்படிப்பட்டதுன்னா ஆவிகளோடு தான் யுத்தம். சொல்லுங்க அல்லேலூயா. ஆவிக்கு ரத்தம் இருக்குமா? இருக்காது. ஆவிக்கு ரத்தம் இருந்தா சொல்லுங்க. ஆவி பார்த்திருக்கீங்களா? பார்க்க இல்ல, பார்த்ததும் இல்லை. ஆமென். அப்போ ஆவி பார்க்க முடியாது. அதனால சரீரம் இருந்தால் தானே ஏதாவது ஒன்று சொல்ல முடியும். ரத்தம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு. ஆனா இந்த இடத்துல பார்க்கிறேன், ஆவிகளோடு, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு நமக்கு யுத்தம் உண்டு. அப்ப அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் யுத்த வீரர்களா இருக்கிறோம். நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. நம்ம கையில் ஒரு ஆயுதம் உண்டு. நம்முடைய ஒரே ஒரு எதிரி யார் தான் அப்படின்னா பிசாசு. சொல்லுங்க மொத்தமா, யாரு? பிசாசு தான் நமக்கு எதிரியா இருக்கிறான். அந்த பிசாசானவன் எப்படி இருக்கிறான்னா ஆவியாக இருக்கிறான். சொல்லுங்க வாய் விட்டு. யாரா இருக்கிறான்? ஆவியா இருக்கிறார். நம்முடைய ஆண்டவரும் பரிசுத்த ஆவியானவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அந்த ஆவியானவர் எனக்குள்ள, நமக்கு நல்ல சொல்லாது, எனக்குள்ள இருக்கிறார். எனக்குள்ள இருக்கிறார். அந்த 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 கான்பிடன்ஸ், அந்த நம்பிக்கை நமக்குள்ள வேணும். எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆமென். அப்போ அதாவது தேவனும் ஆவியாத்தான் இருக்கிறார், பிசாசும் ஆவியாத்தான் இருக்கிறான். அப்போ இந்த ரெண்டு ஆவிகளும், அதாவது பரிசுத்த ஆவி, இது அசுத்த ஆவி. அப்போ இது ரெண்டு ஆவி, இந்த பரிசுத்த ஆவியானவரா இருக்கட்டும், அசுத்த ஆவியா இருக்கட்டும், ஒரு மனிதனை தேடிக்கொண்டே இருக்கிறது. ஆமென். அவங்க அவங்களுடைய செயல்களை செய்யணுங்கிறதுக்காக அந்த தேவனே நேரடியா வந்து செய்ய முடியாது. பிசாசும் நேரடியா வந்து செய்ய முடியாது. சொல்லுவாங்க பிசாசு மாதிரி பேசுறாங்க. பிசாசு மாதிரி முடிய பெண்கள் வந்து அதிகமா அப்படியே விரிச்சுட்டு வந்தா, நான் வேற சொல்றேன், இங்கே தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த அம்மா வரும்போது முடி நல்லா விரிச்சு போட்டு வந்துச்சுன்னா அவங்கள பார்த்து சொல்லுவாங்க தேவதை மாதிரிங்கிறதுலாம் சொல்லுவாங்க. அப்படி இல்லை இல்லை, நிறைய பேர் வேறு விதமா சொல்லுவாங்க, பேய் மாதிரி இருக்குது, பிசாசு மாதிரி. அப்போ பிசாசு என்ன செய்யறான்னா ஒரு மனிதனை தான் தேடுகிறான். பரிசுத்த ஆவியானவரும் மனிதனை தான் தேடுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய செயல்கள் எல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கும்? பரிசுத்தமா இருக்கும். பிசாசுடைய செயல்கள் எல்லாம் அசுத்தமாகவே தான் இருக்கும். அப்போ உலகத்துல நல்ல காரியங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அதற்கு பின்னால இருந்து ஒருவர் ஏவிக்கொண்டே இருப்பார், அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அப்போ எங்கெங்கெல்லாம் உலகத்துல தீமையான காரியங்கள் நடக்கிறதோ அங்கெல்லாம் ஒருவன் பின்னால இருந்து கீ கொடுத்துட்டே இருக்கிறான். அவன் யாரு? பிசாசு. ஆமென். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நானும் நீங்களும் யார் பக்கமா இருக்கிறோம்? அசுத்தாவி பக்கமா, பரிசுத்த ஆவியானவர் பக்கமா? சொல்லுங்க சத்தமா, எந்த பக்கத்துல இருக்கீங்க? பரிசுத்த ஆவியானவர் பக்கத்துல தான் இருக்கிறோம். ஆமென். அப்ப அவர் வந்து பரிசுத்த ஆவியான நமக்குள்ள இருக்கிறாரா? அவர் ஒரு காரியத்தை திட்டமிடுகிறார். சொல்லுங்க, திட்டமிடுகிறார். அந்த திட்டமிட்ட அவருடைய காரியத்தை உங்களை கொண்டு, என்னை கொண்டுதான் இந்த பூமியில நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் துடிக்கிறார். அல்லேலூயா. அதற்கு நானும் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுத்தால் தேசத்துல பல நன்மையான காரியங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. அடுத்து இன்னொரு பக்கம் பிசாசானவனையும் அவன் என்ன செய்யறான்னா தீமையானதை இந்த உலகத்தில் செய்யணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போ இந்த தீமையான செயல்களை செய்வதற்கு அவனும் மனிதர்களை தேடிக்கிட்டே இருக்கிறான். அந்த பிசாசுக்கு யார் யாரெல்லாம் இடம் கொடுக்கிறார்களோ அங்கே தீமையான காரியங்கள் நடந்துட்டே இருக்கும். ஆமென். அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதாவது அக்கிரமம் எங்கே அதிகமாக இருக்கிறது, எங்கே அருவருப்பான காரியங்கள் இருக்கிறது, எங்கே அழிவுக்கு ஏதுவான காரியங்கள் இருக்குதுன்னா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அங்கே பிசாசனுடைய அந்தகார வல்லமைகள் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. ஆகவே
நானும் நீங்களும் இதை புரிஞ்சுக்கணும். எங்க அங்க அக்கிரமம் நடக்குது, இங்க அநியாயம் நடக்குது, இங்க மீறுதல் நடக்குது, இங்கே குற்றம் நடக்கிறது, இங்கே கொலை நடக்கிறது, இங்கே கொள்ளை நடக்கிறது, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுற செய்தியில. அப்பெல்லாம் நாம புரிஞ்சுக்கணும், ஆங்காங்கே அங்கெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குதுன்னா பிசாசுடைய ஆளுகை அங்கே காணப்படுகிறது என்று அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. ஆக இந்த காரியத்துக்கு எதிராக நானும் நீங்களும் யுத்தம் பண்ணுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீதிமான்கள் பெருகினால் பட்டணம் என்ன செய்யுமாமா? கலிகூர். துன்மார்க்கர் ஆளும் போதோ ஜனங்கள் தவிப்பார்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஆமென். அப்ப அருமையானவர்கள், நீங்கள் நான் யாரா இருக்கிறோம்? நீதிமானா. அப்ப நீதிமான்கள் ஆளுகை செய்யும் போது எப்படி இருக்குமா? பட்டணம் கலிகூர். சொல்லுங்க, பட்டணம் கலிகூரும். சரி, ஒரு காரியத்தை வாசிக்கலாம். சரி, இப்போ சொல்லுங்க, ஜெபிப்போம். ஆனா எப்படி ஜெபிப்பதுன்னு தெரியாம இருக்கிறோம். புரியுதுங்களா? சரி, இந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். இப்போ 2 பேர், அதாவது தேவன் யார், எப்படிப்பட்டவன் பார்த்துட்டோம். பிசாசு யாரு, எப்படிப்பட்டவன் பார்த்துட்டோம். இவங்களுக்கு இடையில யார் இருக்கிறார்? நாம் இருக்கிறோம். சொல்லுங்க, நாம் தான் இருக்கிறோம். 2 பேருக்கு இடையில நாம் இருக்கிறோம். நாம எங்க இருக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. பூமியில தான் இருக்கிறோம். எங்க இருக்கிறோம்? பூமியில தான் இருக்கிறோம். சரி, பூமி யாருடையது? ஒரு கேள்வி. பூமி கர்த்தருடையது. இப்போது அந்த பூமி யார் கையில இருக்கிறது? மூணாவது ஒரு கேள்வி, நாம் என்ன செய்யணும்? 3 கேள்வி. ஒன்று சொல்றேன், பூமி யாருடையது? சொல்லுங்க, பூமி யாருடையது? அதுக்கு ஒரு பதில முடிஞ்சா தேடுங்க. 2வது, அந்த பூமி இப்போ யார் கையில் இருக்குது? 2வது கேள்வி. 3வது கேள்வி, நாம் என்ன செய்யணும்? முதல்ல கேட்கிறேன், நாம் இப்ப எங்கதான் இருக்கிறோம்? ஆமா, நான் அப்பப்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். எங்கதான் இருக்கிறோம்? பூமியில தான். ஏன்னா நாம 3வது வானத்துக்குள்ள போயிட கூடாது. அதனால நம்ம இங்கதான் இருக்கணும், இருந்துதான் இருக்கிறோம். சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதங்கள் புஸ்தகம் 24:1. சங்கீதம் 24:1. பூமியும் அந்த பூமியினுடைய நிறைவும் உலகமும் அதனுடைய குடிகளும் கர்த்தருடையது. இப்ப பூமி யாருடையது? சொல்லுங்க, பூமி கர்த்தருடையது. அப்படிங்கிறது ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லவே இல்லை. சரி, இந்த பூமிய இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா யார் கையில கொடுத்தாரு அப்படின்னு போட்டிருக்குன்னா சங்கீதம் 115:16 வானங்கள் கர்த்தருடையது, பூமியை இப்ப யார் கையில் கொடுத்துட்டாரு? சொல்லுங்க, பூமி யாருடையது? கர்த்தருடையது. சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் யாருது? கர்த்தருடையது. நாம் யாரு? அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு வச்சுக்க. நாம மனுஷங்களா? ஆஹா, சரி சொல்லுங்க, நாம யாரு? அவருடைய பிள்ளைகள். இப்ப அப்பா என்ன செஞ்சாருன்னா தான் சம்பாதித்ததாக இந்த பூமியை யார் கையில் கொடுத்துட்டாரு? பிள்ளையாக என் கையில் கொடுத்துட்டாரு. ஆமென், அல்லேலூயா. இப்ப என்னாச்சு? அம்மா வந்து என்ன செய்யுதுன்னா வடை சுடுது. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. அம்மா என்ன செய்யுது? வடை சுடுது. வடைய அருமையான அந்த பாப்பா பேரு ஜூனோ கையில செஞ்சுச்சு. அந்த அம்மா கொடுத்துருச்சு. வடை சுடு தெரியுமா? நான் பேசி விசுவாசத்துல என்னன்னா என்னாச்சு, ஜூனோ அவங்க அம்மா சுட்டு கொடுத்த வடைய ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார், என்னுடைய வடையை பார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே அப்படியே நடந்து போகுது. போன உடனே காக்கா ஒண்ணு செய்யுது, பார்த்துருச்சு. எதைய வடையை பார்த்துருச்சு. வடை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு காக்கா சல்லுன்னு வந்துருச்சு. அந்த ஜூனோ கையில் இருந்ததான வடைய பறிச்சுட்டு போயிருச்சு. புரியுதா புரியலையா? சொல்லுங்க, பூமி யாருடையது? கர்த்தருடையது. இந்த பூமியை யார் கையில் கொடுத்தாரு? யார் கையில் கொடுத்தாரு? மனுபுத்திரனாகிய என் கையில், அவருடைய பிள்ளையாகிய என் கையில் கொடுத்துட்டாரு. இந்த பூமி இப்போ எங்க இருக்குது அப்படின்னா வாசிக்கலாமா? 1 யோவான் 5வது அதிகாரம் 19வது வசனம். 1 யோவான் 5:19. சகோதரரே, உங்களில் ஒருவன்
1 யோவான் 5:19 தான் நான் சொன்னேன். வாசிங்க. நல்ல சத்தமா வாசிப்போம். நாம் எல்லாரும் யாரு? தேவனால் உண்டாயிருக்கிறோம். அப்புறம் உலகம் முழுவதுமே பொல்லாங்கனுக்குள்ள கிடைக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நமக்கு தெரியுமா? ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, நாம் எல்லாரும் யாரால உண்டாயிருக்கிறோம்? தேவனால தான் உண்டாயிருக்கிறோம். ஆனா இந்த உலகம் முழுவதுமே பொல்லாங்கனுக்குள்ள கிடைக்குது. சொல்லுங்க, எதுக்குள்ள கிடைக்குதா? பொல்லாங்கனுக்குள்ள இப்ப கிடைக்குது. இப்ப நான் சொல்றேன், நான் சொன்ன பாரு வடக்கதை புரியுதா புரியலையா? எளிதா புரியுங்கிறதுக்காக இந்த மாதிரி உதாரணம் சொன்னேன். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவர் தான் பூமி, வானதி பூமி படைச்சார். ஆமாவா இல்லையா? வானம் யாருடையது? கர்த்தருடைய. பூமியையோ என் கையில கொடுத்துட்டாரு. என் கையில கொடுக்கப்பட்டதான வடை கொஞ்ச நேரத்துல என்னாச்சு? காக்கா வந்து பறிச்சுட்டு போயிடுச்சு. இப்போ இந்த உலகம் எங்க கிடக்குது? பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. ஆமென், அல்லேலூயா. இப்போதான் இந்த பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிற இந்த உலகத்தை மறுபடியும் மீட்கணுங்கிறதுக்காக என்ன செஞ்சாருன்னா, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரு? அதாவது இழந்து போன வடையை மீட்டு கொடுப்பதற்கு தாய் எழும்பினாள். அதே போல இழந்து போன ரட்சிப்பை மீண்டும் கொடுப்பதற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். அவர் மூலமாக இந்த பூமியில வந்து சிலுவையில அடிக்கப்படணும், ரத்தம் சிந்தணும். அப்படிங்கிறதுக்காகவே இயேசு கிறிஸ்துவை செஞ்சாரு, சிலுவைக்கு நேராக அனுப்பினார். சிலுவையில ஆண்டவர் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய ரத்தத்தை சிந்தி பிசாசை அழித்தார். அவன் தலை நசுக்கப்பட்டது. சொல்லுங்க, பிசாசின் தலை. ஆனால் பால் மட்டும் கொஞ்சம் ஆடி. அவனுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தை, பிசாசானவனுக்கு கொஞ்ச காலம் இருக்குதா? சொல்லுங்க வாய்விட்டு. பிசாசானவனுக்கு என்ன இருக்குது? கொஞ்ச காலம் இருக்கு. ஏன்னா அழிவு என்ன இந்த பூமியில நடக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அவன் அங்க இருக்கிறான். இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக, கொரோனா என்றதான ஒரு வியாதி. சொல்லுங்க, இது எத்தனை வருஷமா வந்துட்டு இருக்குது? கிட்டத்தட்ட 3 வருஷமா. 19, 20, 21, 21, 22 இந்த 3 வருஷமா கிட்டத்தட்ட கொரோனாவை ஆங்காங்கே வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நல்லா புரியுங்க. அப்ப இந்த இதுக்கு பேர் என்ன? கொள்ளை நோய். இது பேர் என்ன? கொள்ளை நோய். அப்ப இந்த கொள்ளை நோய்கள் கடைசி காலங்களில வருமா வராதா அப்படின்னு பைபிள் சொல்லுதா இல்லையா? வரும் சொல்லுது இல்ல? சரி. ஆனா கொள்ளை நோய் வரும். இன்னொன்னு அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த கொள்ளை நோய் வரலாம். அந்த கொள்ளை நோய்க்கு பின்னால பாத்தீங்கன்னா யார் இருக்கிறா அப்படின்னா, பிசாசு தான் இருக்கிறான். சொல்லுங்க, யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். அப்ப இந்த பிசாசு என்ன செய்யறான்னா, இந்த கொள்ளை நோயை பயன்படுத்தி மனுஷனுடைய உயிர்களை எடுத்துட்டு இருக்கிறான். புரியுதுங்களா? அப்ப நல்லா புரிந்து கொள்வோம். அதாவது வசன அடிப்படையில கொள்ளை நோய் வந்துதான் தீரும், அது மாற்றமே கிடையாது. ஆனால் ஒரு வசனம் சொல்லுது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமாக அந்த காரியம் செய்யுமா நிறுத்தப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமாக அந்த நாள், அந்த கொடிய நாள். அதாவது பாத்தீங்கன்னா மத்திய சுவிசேஷமா அதுல ஒரு வசனம் இருக்கு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தம் அந்த நாள் குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அந்த நாளை மட்டும் விட்டுட்டாருன்னா உலகத்தில் ஒரு ஆளுமே வாழவே வாழ முடியாது. என்னன்னா, அந்த நாள் தெரிந்து கொள்ளப்பட்டதான உங்கள் நிமித்தமாக, எடுத்தவங்க வாசிக்கலாம், உங்கள் நிமித்தமாக, என் நிமித்தமாக அந்த நாள் குறைக்கப்படும் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. சரி, இப்போ வருவோம். உதாரணத்துக்கு தான் சொன்னேன். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டதான உங்கள் நிமித்தமாக, ஏன் நிமித்தமாக அந்த அழிவு என்ன செய்யுமா? குறைக்கப்படும். சொல்லுங்க எல்லாரும், கம்மியாக குறை அப்படின்னு வேதனை ஆண்டவரே அனுமதி கொடுத்திருக்கிறார். சரி, இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு கொள்ளை நோய்க்கு பின்னாலே, ஒவ்வொரு விபத்துகளுக்கு பின்னால, ஒவ்வொரு வியாதிகளுக்கு பின்னால, நிஜமா சொல்றேன், அழிவு சக்திகளுக்கு பின்னால, அழிவான காரியங்களுக்கு பின்னால யாருதான் இருப்பா? எல்லாம் இங்க கவனமா நினைப்பாருங்களேன். அழிவான காரியங்கள் நடக்குதுன்னா அங்க யார் இருப்பா? பிசாசானவன் தான் இருப்பான். ஆமே. அப்ப இந்த அழிவான காரியங்கள் எல்லாம் பூமியில நடந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா? அப்ப நம்ம கையில இருந்ததான, அதாவது
மறுபடியும் அந்த வடையை சொல்றேன். இந்த வடையை பறிச்சுட்டு போய் நம்ம சாப்பிட வேண்டிய இந்த வடையை சத்துரு என்ன செஞ்சுட்டான், பறிச்சுட்டு போய் அவன் மரத்து மேல உட்கார்ந்துட்டு என்ன செய்யறான், சாப்பிட்டு இருக்கிறான். அப்படித்தானே? அதை கீழ இருந்து நம்ம வேடிக்கை தான் பாக்குறோம், அதை பறிக்க நம்மால முடியல. அதான் நான் சொல்றேன், ஜெபிப்போம் ஆனா ஜெபிக்க மாட்டோம் ஒரு குரூப், அப்புறம் ஜெபிப்போம் ஆனா எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதே போலதான் சத்துரு அடிச்சுட்டு போயிட்டான்னு தெரியுது, ஆனா அந்த சத்துருவின் கையில் இருக்கிற அதை பறித்து கொள்ளத்தக்கதான அந்த ஜெபம் நம்ம கையில பண்ண வேண்டிய விதத்தில் நம்ம பண்ண தவறிவிட்டோம். அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஜெபம் தேவனுடைய சமூகத்துல வேண்டி விரும்பி கேட்கக்கூடியது ஒண்ணு உண்மைதான். வேண்டுதல், விண்ணப்பம் பண்ணுவது, இதெல்லாம் ஜெபத்தினுடைய ஒரு பகுதி. அது தேவனிடத்துல சொல்லுங்க அதெல்லாம். ஆனால் சத்துருவுக்கு எதிராக நானும் நீங்கள் பண்ணக்கூடிய ஜெபம்ங்கிறது அது யுத்தமானது. சொல்லுங்க, அது எப்படிப்பட்டது? யுத்தம் நிறைந்ததான ஒரு காரியம். ஆமென். அப்போ தேவனிடத்துல வேணா நம்மளுடைய விருப்பத்தை தெரிவிக்கும் போது அன்பாக பேசலாம், இனிமையாக பேசலாம், பரிந்து பேசலாம், இப்படி எல்லாம் செய்யலாம். ஆனா நம்முடைய யுத்தம் யாருக்கு எதிரானது? பிசாசுக்கு எதிரான யுத்தம். சொல்லுங்க, யாருக்கு எதிரானது? பிசாசுக்கு எதிரான யுத்தம். அப்ப அந்த யுத்தத்துல நமக்குள்ள என்னதான் வரணும் அப்படின்னா, என்ன வரணும்? யுத்தத்துல என்ன வரணும்? கோபம் வரணும், ஆக்ரோஷம் வரணும், அவனுக்கு எதிரான யுத்த வெறிய நமக்குள்ள வரணும். ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. யாராவது ஆயுதத்தை எடுத்துட்டு சிரிச்சுட்டே போய் அடிப்பாங்களா? அப்படின்னு செய்யவே மாட்டாங்க யாருமே. நமக்கு அப்படின்னு கற்றுக் கொடுக்கவே இல்லை. நமக்கு இல்லாத கோபம் கூட அந்த சண்டை கட்டும் போது பயங்கரமா செய்ய வரும். அந்த கோபத்துல முகத்தை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கும். அப்ப நல்ல செல்ஃபி எடுக்கிற மாதிரி இருக்கும், எடுத்து போடலாம். அந்த மாதிரியா இருக்கும், இருக்காது, பயங்கரமா இருக்கும் கோபம், வைராக்கியம், அப்படி பயங்கரமா இருக்கும். அருமையானவர்களே, நான் எதுக்காக சொல்றேன்னா, யுத்தம் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிற சேனையை நாம் என்ன செய்யணும்? பிசாசுக்கு எதிராக யுத்தம் பண்ணித்தான் ஆக வேண்டும். ஆமே. அப்போ நம்மளுடைய யுத்தம் அவனுக்கு எதிராக இருக்குது. அவனுடைய அரண்களை எல்லாம் என்ன செய்யும்னா நிர்மூலமாக்கும். ஆமே. சரி, இப்போ என்னன்னா, ஆண்டவர் நம்ம கையில என்ன செஞ்சிருக்காருன்னா, நம்ம கையில கொடுத்ததான இந்த பூமிய இப்ப அவன் கொள்ளையடிச்சிட்டதுனால ஆண்டவர் அதை மீட்டு மறுபடியும் நம்ம கையில செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறாரு. ஆனாலும் சொல்லுங்க, ஆனாலும் என்னாச்சுன்னா, ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை. புரியுதா? புரிய மாட்டேதா? ஆட்சி மாறினாலும் என்ன மாறல? காட்சி மாறவே இல்லை. ஏன் மாறல அப்படின்னா, நாம் ஏன் மாந்ததுனால. சொல்லுங்க, ஏன் மாறவில்லை? ஏன் மாறல காட்சி? நாம் ஏமாந்துட்டோம். சொல்லுங்க, எதை எப்படி ஏமாந்தோம் அப்படின்னா, தேவன் சொன்ன வார்த்தைய பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படி யார் சொன்னா? சொல்லுங்களே தைரியமா. ஆண்டவர் தான் சொன்னது. வேத ஆதாரம் காட்டணும், நான் பயப்படாத, நான் உனக்கு துணை நிற்கிறேன் அப்படின்னு ஒரு 41:13 சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். சரி, இப்போ நமக்கு என்னன்னா, இந்த வார்த்தை ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படிங்கிறது திட்டம் தெரியுமா? நமக்கு நல்லா தெரியுமா? திடீர்னு கனவுல பிசாசு ஏதாவது அப்படி ஒரு காட்டுற அப்படின்னா நமக்கு என்ன வருது? என்ன வருது? என்ன லேட்டு? பயம் வருதா இல்லையா? பயம் நம்ம என்ன செய்யறோம்? பயத்துக்கு நம்ம என்ன செய்யறோம்? இடம் கொடுக்கிறோம். ஐயோ, அப்படியோ இப்படியா பண்ணோம் இப்படி. அப்ப என்னன்னா, அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காரியத்தை நான் சொல்றேன். ஒருவேளை தேவன் என்ன செய்யறாரு, சில விஷயங்கள் முன்கூட்டியே நமக்கு சில காரியங்களை சொல்லலாம். பிசாசும் சில விஷயங்களை பயமுறுத்துவான். புரியுதுங்களா? நீ என்ன செய்வ, அடுத்த மாசம் நீ 13ஆம் தேதி சேர்த்து போயிருவ அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை காமிக்கிறான்னு வைங்களேன். என்ன செய்யறான்? அப்படி காட்டின உடனே இப்பொழுதே நம்ம ஆயத்தமாயிரும். தெரியுமா? சுடுகாட்டுக்கு அந்த இடத்தையெல்லாம் கூட என்ன செஞ்சிருவோம், தேடி பிடிச்சு என்ன செஞ்சிருவோம், அட்வான்ஸ் கூட அந்த குழி வெட்டுறாளுக்கு கூட கொடுத்து. அந்த மாதிரி நமக்கு என்ன வருது? பயம் வருது. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த இடத்துல தான் நம்ம என்ன செய்யறோம்? ஏமாறு. சொல்லுங்க, என்ன செய்யறோம்? அவர் என்ன சொல்லி இருக்கிறாரு? பயப்படாத, நான் உனக்கு
சொல்லி இருக்கிறேன். ஏன் சொல்றாரு? பயப்படும்படியான காரியம் உனக்கு வரும். அப்ப நீ என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாதுன்னு அர்த்தம். ஆமென். சொல்லுங்க, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் அப்படின்னு தாவீது சொல்றாரா இல்லையா? இது எதை வச்சு சொல்றாரு? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் நன்மையானவர், நல்லது செய்கிறவர். நன்மைன்னு என்ன? நான் ஆராதிக்கிற ஆண்டவர் கிருபை உள்ளவர். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என் வாழ்க்கையில எதுதான் வரும்? நன்மையும் கிருபை தான் வரும். சொல்லுங்க, நன்மையும் கிருபை தான் வரும். கெட்டதே வராதியா. அப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாம். அப்போ பிசாசு என்ன செய்ய வைக்கிறான்னா, நீ எல்லாம் எங்க வாழ போற, நீ எல்லாம் எங்க உருப்பட போற, நீ உன் வாழ்க்கையே எல்லாம் டோட்டலா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றான் வைங்களேன். இப்ப நாம எந்த வார்த்தையை நான் நம்புகிறோம் அப்படின்னா, எந்த வார்த்தையை நீங்க நம்புகிறீர்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். புரியுதுங்களா? அப்ப இங்க பாருங்க, அதான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுது, பிசாசு வெள்ளம் போல என்ன செய்யறானா? பிசாசானவன் எப்படி இருக்கானமா? வெள்ளம். இது எங்க போட்டிருக்கு? பிசாசானவன் எப்படி இருக்கானா? பிசாசானவன் வெள்ளம் போல வரானா, அப்படிதான் போட்டிருக்கு. அப்ப ஆவியானவர் என்ன செய்வாராம்? கூடவே கொடியேற்றுவார்கள். அப்ப வெள்ளம் போல பிசாசு வந்தானா ஆவியானவர் என்ன செய்வாராமா? அவர் கை தட்டி வேடிக்கை பார்ப்பாரா? அப்படின்னு போடல. ஆவியானவர் கொடியேற்று, அதாவது அவன் வரும்போதே இவர் கொடியேற்றுகிறாரா? புரியுதா? புரியலையா? பிசாசு வரும்போது ஆவியானவர் என்ன செய்யறாரு? கொடியேற்றுகிறார். அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவன் யுத்தம் அவன் பண்ணணும், அழிக்கணும் அப்படின்னு அவன் தீர்மானம் பண்றான் பாரு. அந்த தீர்மானம் அவனுக்குள்ள வருவதற்கு முன்பாகவே என் ஆண்டவருக்கு அந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு. ஆமென். அப்ப நானும் நீங்க என்ன நினைக்கணும்? பிசாச எனக்கு நீ டேட் குடிக்கிறியா? சொல்லுங்க, எனக்கு நீயே டேட்டா குடிக்கிற? சொல்லுங்க, நான் சாகவே மாட்டேன். அல்லேலூயா. அப்பதான் அவனுக்கு என்னடா நம்ம விவரம் தெரியாம ஒரு அட்ரஸ் வந்துட்டோமோ அப்படின்னு அவன் நினைப்பான். சொல்லுங்க, நீ தரித்திரம், இப்ப பாத்தீங்கன்னா சபைகளிலும் பாத்தீங்கன்னா நீ தரித்திரமாயிரு, அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு யாராவது போதிச்சிருப்பாங்க. புரியுதா? புரியலையா? அப்படி போதிச்சிருப்பாங்க. அந்த தரித்திரத்தை கேட்டுட்டு ஆமா தரித்திரமா வாழ்றதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் நம்ம செட் ஆயிடுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில தரித்திரமாகவே தான் இருக்கும். அதனால அதையெல்லாம் நாம என்ன செய்யக்கூடாது? எதிர்க்கணும். அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அல்லேலூயா. சொல்லுங்க, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் அப்படின்னா என்ன? நான் மேன்மையாக இருப்பேன் அர்த்தம். அல்லேலூயா. சரி, அந்த மேன்மையா இருக்கிறதை யோபு சொல்றாரு, அவர் செய்ய நினைத்தது தடைபடாதுன்னு யோபு தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்றாரு. நல்லா புரிஞ்சுங்க, யோபு தன்னுடைய அனுபவத்திலிருந்து என்ன சொல்றாரு? அவர் செய்ய நினைத்தது ஒன்றுமே தடைபடாதுன்னு இருக்குது. அப்போ இன்னொரு யோசுவா சொல்றாரு, சகல ஜனங்களுக்குள்ள கர்த்தர் என்னை என்ன செய்வாரு? மேன்மையாக வைப்பார் அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? அப்ப நான் சொல்றேன், உங்களுக்கு நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க வைங்களேன், நீங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல சொல்லுங்க, அந்த இடத்துல எனக்கு உயர்வான சம்பளம் வரும். கஷ்டம்தான். அப்படியா? என்ன வரும்? உயர்வு வரும்யா. சொல்லுங்க, மேன்மை வரும். ஆமென். என்ன பாலாக்காம நினைச்சுவாரு, கீழாக்காம நினைச்சுவாரு அப்படின்னு வசனம். அதான் சொல்றேன், ஜெபிக்கு தெரியும், ஆனா என்ன செய்ய மாட்டார்? வசன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இருக்குது எனக்கு தெரியும், ஆனா விசுவாசிக்க மாட்டோம். புரியுதா? புரிய மாட்டேங்குதா? வசனம் எல்லாம் நமக்கு அத்துப்படி. எனக்கே நீங்க பிரசங்கம் பண்ணுவீங்க, நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, ஆனா அவங்களே இல்லை இப்போ. ஏன்னா நீங்க அப்படி ஒருத்தர் வந்து பாப்பீங்கல்ல, அவன் அப்படியே போயிட்டாரு, இந்த ஏற்கனவே வரல, அப்பதான் பிரச்சனையே இருக்காது. சரியா? அப்போ நான் என்ன சொல்றேன்னா, வசனம் தெரியும் நமக்கு, ஆனா அந்த வசனத்தை விசுவாசிக்கிற கூட்டம் தான் குறைவு. புரியுதா? ஜெபிக்க தெரியும், ஆனா ஜெபிக்க மாட்டோம். அப்படியே ஜெபம் பண்ணாலும் எப்படி ஜெபிக்கணும்னே தெரியாமலே ஜெபம் பண்ணிட்டே இருக்கும். புரியுதுங்களா? தேவனிடத்துல முறையிட வேண்டியதை முறையிடதில்ல, தேவன் கிட்ட பேசுகிறத போய் யார்கிட்ட போய் பேசுவாங்க? பிசாசு கிட்ட பேசுவாங்க. புரியுதா? புரிய மாட்டேதான் தெரியல. என்ன சொல்றேன்னா, இப்போ பிசாசு வருது அப்படின்னா நிறைய நேரம் நானே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே இந்த பொல்லாத பிசாசு பயங்கரமா பிரச்சனை பண்றா, போராட்டம் பண்றா, ஆண்டவரே இவனை விரட்டும் ஐயா. அவர் விரட்டவே மாட்டா. சொல்லுங்க, அவர் விரட்ட
அப்புறம் அவர் விரட்ட தெரியாதா? ஆனா விரட்டக்கூடிய வேலையை உங்க கையில என் கையில கொடுத்துட்டார். சொல்லுங்க அவனே அல்லேலூயா. ஆமா அப்படித்தானே. இப்போ ஒரு பெரிய அலுவலகம் இருக்குது. அலுவலகத்துல அந்த அலுவலகத்தை சுத்தம் பண்ணுவதற்காக ஒரு துப்புரவு பணியாளரோ அந்த ஓனர் என்ன செய்யறாரு, நியமிக்கிறாரு. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. அப்ப திடீர்னு நம்ம ஊர்ல காத்து நிறைய அடிக்கிறதுல, அந்த காத்து அடிக்கிறது நிறைய குப்பைகள் என்ன செஞ்சிருச்சு, அலுவலகத்துக்குள்ள வந்துருச்சு. இப்ப இந்த குப்பை, அதாவது துப்புரவு பண்ணக்கூடிய அந்த மனிதர் அந்த ஓனர் பார்த்து, முதலாளி முதலாளி வாங்க 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 சீக்கிரமா வாங்க. எதுக்கு? யார்? குப்பை வந்துருச்சு குப்பை வந்துருச்சு குப்பை வந்துருச்சு. அந்த அளவுக்கு புரியுதா புரிய மாட்டேதா? புரியுதா புரிய மாட்டேதா? சொல்லுங்களேன். அப்போ குப்பை வந்துருச்சுன்னா அவர் குப்பை போடுவார். யோ, உன்னை நியமிச்சது எதுக்கு? குப்பையில வரும், குப்பைகளை என்ன செய்யும் வரும், அதை நீ என்ன செய்யணும், சுத்தப்படுத்துறதா உனக்கு டூட்டி. உனக்கு ஒரு சம்பளத்தையும் நான் செஞ்சிருக்கேன், கொடுத்துருக்கேன். அப்ப குப்பை வரும்போது குப்பை வருதுன்னு கூப்பாடு போட்டீங்கன்னா அவருக்கு டென்ஷன் ஆகுமா ஆகாதா? அதே போலதாங்க பிசாசு தீய சக்தியானவன். அவன் தீய செயல்களை செய்யும் போது நாமும் நீங்களும் என்ன செய்யணும், இயேசுவே இவன் பிரச்சனை பண்றான், இவனை விரட்டு மாண்டவரே அப்படிங்கறதல்ல ஜெபம். சொல்லுங்க, அப்படிங்கறதல்ல ஜெபம். அப்ப என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுங்க, பொல்லாத ஆவியே விலகி போ அப்படின்னு என்ன செய்யணும், நானும் நீங்கள் என்ன மிரட்டணும். சொல்லுங்க, மிரட்டணும். அதாங்க யுத்தம். அவனுக்கு எதிராக போடக்கூடிய சண்டைங்கிறோம் இல்ல, அந்த சண்டையை நாம் என்ன செய்யணும், செஞ்சாதான் சண்டைக்கு அப்புறம் தான் ஒரு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. யுத்தத்தினுடைய முடிவு தேவ பிள்ளைகளுக்கு வெற்றி, யுத்தத்தினுடைய முடிவு பிசாசுக்கு தோல்வி. அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுங்க, நம்ம யாருன்னா யுத்த வீரர்கள். சொல்லுங்க, நம்ம யாரு? யுத்த வீரர்கள். அப்ப இந்த யுத்த வீரர்கள் எதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? யுத்தம் செய்வதற்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி சொல்லுங்க, இப்ப நாம பண்ணக்கூடியதான யுத்தத்துல பயன்படுத்தக்கூடியதான ஆயுதத்துல ஒரு வல்லமை இருக்குமா இருக்காதா? இருக்கும். ஆமென். அல்லேலூயா. அப்ப அந்த வல்லமை உள்ள ஆயுதத்தை நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக பயன்படுத்தலாம். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு அதுக்கு ஒரு என்ன சொல்றேன்னா, அதுக்கு ஒரு அதிகாரத்தை நம்ம கையில கத்த கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 29வது அதிகாரம், 12வது அதிகாரம், 29 எல்லாம் பாக்குறீங்களே. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:29. அன்றியும் பலவானை முந்தி கட்டினாலே ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையடிக்க முடியும்? இப்ப எல்லாம் பாருங்க, யாருடைய முதல் என்ன செய்ய சொல்றாரு? பலவானை. சொல்லுங்க, பலவானா யாரு? பிசாசு வச்சுக்க, எதிரின்னு வச்சுக்கல. இப்போ அவனை என்ன செய்யணுமா, நம்ம முந்தி அப்படி கட்டுன என்ன கிடைக்கும்? கட்டுன என்ன கிடைக்காது, போட்டு படிக்கல. கட்டினால ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் புகுந்து அவனுடைய உடைமைகளை எப்படி கொள்ளையிட முடியும்? நான் சொல்றேன், இப்ப இந்த வீடுங்கிறது பூமி. சொல்லுங்க, வீடுங்கிறது. அப்ப இந்த பூமி யாருடையதா இருந்துச்சு? கர்த்தருடையதா இருந்துச்சு. தேவ பிள்ளை கையில கொடுத்தாரு. அதை பிசாசு செஞ்சுட்டான், கொள்ளையடிச்சுட்டான். இப்ப பூமி பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குதா? இப்ப அவன் கையில் இருக்குதா? இப்ப அவன் கைக்குள்ள இருக்கிற பூமிய நாம் என்ன செய்யணும்னா பறித்து கொள்ள வேண்டும். சொல்லுங்க. அப்ப நாம பறிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, அவனுடைய கைகளை, அவனுடைய எல்லா செயல் திட்டங்களையும் கட்டி போடுவதற்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? ஒரு ஆலோசனை சொல்றார். சொல்லுங்க, அடே பிள்ளைகளா, நான் உங்க கையில தான் பூமியை கொடுத்தேன், அதை நீங்க என்ன செஞ்சுட்டீங்க? ஏமாந்து இப்படி வடையை கையில வச்சுட்டு வந்தீங்க, பிசாசு அடிச்சுட்டு போயிட்டான். இப்ப அவன் சாப்பிட்டு இருக்கிறான், நீ எப்படி இருக்கிற? பசியோடு இருக்கிற. அதனால என் பிள்ளையாகிய நீ பசியோடு இருக்கக்கூடாது, மீண்டும் நான் கொடுத்ததான அந்த பூமியை திருடிட்டு போயிட்டா பாரு, அதை உன் கையில நான் கொடுக்கணும்
திரும்ப நீ என்ன செய்யணும், அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டு ஒரு திட்டத்தை நான் கொடுக்கிறேன். என்னன்னா, நீ உன் கையில் இருக்கக்கூடியதான் ஜெபம்ங்கிற ஆயுதத்தை பயன்படுத்தி அந்த பலவானை போய் முந்தி கட்டுவாயாக. கட்டினால் என்ன ஆகும்னா அது கட்டப்படும். ஆமென். அவனுடைய அதாவது இந்த அவன் வைத்திருக்குதான இந்த பூமிய நீ என்ன செய்ய முடியும், கொள்ளையடிக்க முடியும். சொல்லுங்க ஆமென். புரிய மாட்டேதா? அவன் கையில் இருக்கிறதா வடையை நம்மால எடுத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமென். சரி, இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. இப்பதான் நான் கேட்டேன் பாருங்க. முதல்ல என்ன சொன்னேன், ஜெபம் பண்ண தெரியும். சொல்லுங்க எல்லாரும் வாய் விட்டு. ஜெபம் பண்ண தெரியும், ஆனா ஜெபம் பண்ண மாட்டோம். சரி, அடுத்து என்ன செய்வோம், ஜெபிப்போம், ஆனா என்ன செய்ய மாட்டோம், எப்படி ஜெபிக்கணும்னு நமக்கு தெரியாது. ஆமென். இப்போ நான் என்னன்னா, நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, ஜெபிக்கல, ரைட், விட்டுட்டேன், தப்பு பண்ணிட்டேன். இப்ப ஜெபம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், ஆனா எனக்கு ஜெபம் பண்ண தெரியல. இப்போ நான் என்னப்பா செய்யணும் சொல்லுங்க எல்லாரும். இப்போ என்னப்பா நான் செய்யணும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வியோடு இருக்கிறோம். இந்த கேள்விக்கு தான் கர்த்தர் நம்ம கொடுக்கிற நல்ல பதில் என்னன்னா, வாசிங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 18, 19, 20 ஆகிய 3 வசனங்கள் வாசித்து முடிக்க போகிறோம். பூலோகத்துல எவைகளை எல்லாம் நீங்கள் கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்படும். பூலோகத்துல எவைகளை கட்டு அவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டு அவிழ்க்கப்படும் என்று மெய்யாகவே சொல்றேன் அப்படிங்கிறது. அடுத்து அல்லாமலும் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். அப்போ 18வது வசனத்துல என்ன போட்டிருக்குன்னா, நீ எதை கட்டுகிறாயோ அது கட்டப்படும். சொல்லுங்க, எதை கட்டுகிறோமோ அது, எதை கட்டு அவிழ்க்கிறோமோ அது கட்டவிழ்க்கப்படும். ஆமென். சரி, 19வது வசனத்துல சொன்னா அது அவர்களுக்கு உண்டாகும். சொல்லுங்க, அது அவர்களுக்கு உண்டாகும் அப்படிங்கிற. பூமியில ஒருமனப்பட்டு நாம் கேட்டோம்னா அது அவர்களுக்கு உண்டாகும். 3வது என்ன சொல்றாரு அப்படின்னா, 20வது வசனத்துல 2 பேராவது 3 பேராவது அவருடைய நாமத்தினால எங்க கூடி இருந்தாலும் அங்கே அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கா. சொல்லுங்க, யார் இருக்கா? அவர் இருக்கா. சொல்லுங்க, யுத்தத்துக்கு நானும் நீங்களும் போலாம். சொல்லுங்க, அதாவது ஜெபம் பண்றதுக்கு நம்ம போறோம் அப்படின்னா அந்த ஜெபத்துக்கு வழிநடத்தக்கூடியவர் யாரா இருக்கிறா? அவர் கூடவே இருக்கிறார். ஆமென். நம்ம போய் ஆண்டவருக்கு கூடவே இரும் ஓ இயேசுவே அப்படிலாம் கேட்க வேண்டிய, அவர் கூடவே இருக்குன்னு சொல்லிட்டாரா இல்லையா? சொல்லிட்டாரா இல்லையா? அப்புறம் என்ன கூடவே இரும் ஓ இயேசுவே அப்படிலாம் கேட்க வேண்டிய, அவர் கூடவே தான் இருக்கிறார். இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் உன்னை விட்டு மறைக்காதீங்க, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை அப்படின்னு சொன்னாரா இல்லையா? அவர் வாக்கு மாறுவாரா? வாக்கு அப்புறம் அவர் போய் வாக்கு மாறிடுவாரோ? அவர் மாறுவார் அப்படின்னு நினைச்சிட்டு இவங்க என்ன சொல்றாங்க, கூடவே இரும் ஓ இயேசுவே இப்படி எல்லாம் கேட்க வேண்டிய அவர். நீ யுத்தத்துக்கு போறியா? நான் உன்னோட தான் பாயிருக்கிறேன், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு கத்த நம்மளோடு கூடவே இருந்து அப்படி நெஞ்சு தட்டி கொடுத்து, நீ போடா போ மகளே அப்படின்னு சொல்ற தைரியமாக அனுப்புகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப நம்ம அந்த வார்த்தையை கேட்டுட்டு நம்ம தைரியமா போகணுமே ஒழிய கூடவே இருக்கும் அப்படின்னு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். நன்றி தான் நமக்கு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்ப என்னன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் உன் நடுவுல இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில உலகத்துல பூமியில நாம் வாழ்கின்ற பகுதியில அக்கிரமங்கள், அநியாயங்கள், அது இதெல்லாம் நடக்குது. இந்த செய்திகளை நம்ம கேட்கிறோம் அப்படின்னா இந்த காரியத்துக்கு எதிராக சபையே
யுத்தம் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஜெபம் அப்படிங்கிறதுல ஒரு விதத்துல மாற்றங்கள் வேணும். நமக்குள்ள என்ன செய்யணும்னா ஜெபத்துல எப்படி ஜெபம் பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க, எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்முடைய விருப்பம், நம்முடைய வாஞ்சைகளை தேவ சமூகத்துல தெரிவிக்கிறது வேணும். அதுக்கு ஆதாரம் இருக்குது. உங்களுக்கு இன்னது தேவை என்று ஆண்டவர் என்ன செய்திருக்கார்? பிதாவாகிய தேவன் முன்னாலே என்ன செய்திருக்கார்? அறிஞ்சிருக்கிறாரா இல்லையா? ஆமென், அறிஞ்சிருக்கிறாரு. அதுக்காக நம்ம கேட்கவே வேண்டாம், கேட்கலாம். ஏன்னா நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிற நம்முடைய விருப்பத்தை அவர்கிட்ட சொல்லும் போது என்னன்னா அவர் விரும்பி என்ன செய்யறாரு? கேட்கிறாரு. செய்யறதுலயும் அவர் சந்தோஷப்படுகிறார். ஆமென். நான் அதையெல்லாம் நான் சொல்ல வேண்டுதல், விருப்பங்கள், அதை அந்த ஜெபத்தை நான் சொல்லல. நான் சொல்ல வேண்டியது எதற்காக வந்தேன்னா யுத்த ஜெபத்தை குறித்து சொல்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. நாம் என்ன செய்யணும்? இந்த யுத்த ஜெபம் எதுக்கு எதிராக? பிசாசுக்கு எதிராக. அல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவனே, நாங்க ஒரு சிலராய் ஒரு யுத்த ஜெபத்தை அடிக்கடி செஞ்சுட்டே இருந்தோம். என்னன்னா இந்த 3வது ஆள வரவே கூடாது அப்படின்னு இந்திய பல நாடுகளுக்கு வந்துச்சு. ஆனா இந்தியாவுக்கு, அதாவது இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் வராதபடிக்கு அந்த ஜெபம் என்ன செய்யுதுன்னா தாங்குச்சு. அல்லேலூயா. அப்புறம் நமக்கு என்னன்னா சில நேரங்களில் சில அசால்ட்டான ஒரு சூழ்நிலை. ஏன்னா எதிரி எவனை விழுங்கலாமோன்னு வகை தேடி தெரிகிறானா? சொல்லுங்களேன், ஆமாவா இல்லையா? நம்ம அப்படியே தூங்கிட்டோம்னா அவன் வருவானா இல்லையா? இதே போலதான் ஜெபம் பண்ணின ஜெப வீரர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, யுத்தம் பண்ண வேண்டிய அந்த யுத்த வீரர்கள் யுத்தம் பண்ணினாங்க, ஜெயிச்சாங்க. அந்த வெற்றி கலைப்புல தூங்கிட்டாங்க. புரியுதா? அப்ப எல்லை பாதுகாப்பு படைன்னு ஒண்ணு தேசம் வச்சிருக்கு. எல்லா நாடுகளும் வச்சிருப்பாங்க. அந்த எல்லை பாதுகாப்பு படை தூங்கிருச்சுன்னா எதிரி உள்ள வருவானா? வரமாட்டானா? அதே போலதான் இன்றைக்கு இந்த 3வது அலை வந்ததின் நோக்கம் நான் சொல்லுகிறேன். ஜெபிக்க வேண்டியவங்க, ஜெபம் பண்ண தெரிந்தவர்கள் ஜெபத்துல சோர்ந்து போயிட்டார்கள் அல்லது அசால்ட்டாக இருந்துட்டாங்க. ஆகவேதான் எதிரி உள்ள நுழைஞ்சிட்டாங்க. இப்போ மோசம் இல்லை. சொல்லுங்க, இப்போ மோசம் இல்லை. இப்போ நானும் நீங்களும் ஜெபிக்க ஆரம்பித்தால் தேசத்தின் நிலை மாறும். சொல்லுங்க, மாறுமா மாறாதா? இப்ப நாம எப்படி வந்திருக்கோம் அப்படின்னா, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற நிலையில வந்திருக்கிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஒரு யுத்த வீரன், யுத்தம் செய்வதற்காக வந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. அப்ப பிசாசுக்கு எதிராக தான் நம்முடைய யுத்தம். சொல்லுங்க, என்னுடைய யுத்தம், என்னுடைய ஆயுதம் பிசாசுடைய அரண்களை நிர்மூலமாக்கும். ஆமென். எழுந்திருப்போமா? ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. ஓ மக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya. ஹalleluya. யாரோ ஒரு சிம்பிளா இந்த கேட்டதை ஒரு சுருக்கமா ஒரு சின்ன ஜெபம் பண்ண முடியுமா? சீக்கிரமா.
கொண்டு அறிந்து கொண்டு அதன்படி ஸ்தோத்திரம். செயல்படத்தக்கதாக தேவன் எங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை நீ தந்தட வேண்டுமா ஆமென். ஜெபிக்க தெரிந்து நாங்கள் தெரியாதவா இருக்க கூடாது. ஆமென். ஒவ்வொருவரும் ஜெப வீராங்கனையாய் ஜெப வீரர்களாய் எழும்பட்டும். அப்பா ஸ்தோத்திரம். நீ வல்லவருக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.